ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் கிரேவி ஒரு டைம் இந்த மாரி செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த மெத்தட்ல ஒரு டைம் செஞ்சு பாருங்க. இதில செய்றது வந்து ரொம்பவே ஈஸி. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம், ஆப்பம், ரைஸ்க்கு கூட ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சிக்கன் கிரேவி செய்றதுக்கு கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு பெரிய துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 4 காஞ்ச மிளகா சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும், ஒரு 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா ப்ரவுன் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதக்கணும் முக்கியமா. நல்லா வதங்குனதும் ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி இன்னும் நல்லா சாஃப்ட்டா வதங்கி வரும். இதுல வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா இல்லாட்டினா கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலானா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்குனதும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த தயிர் வந்து நம்ம சேர்த்ததே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த கிரேவி. இப்ப நல்லா இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு. இப்ப நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மீடியம் பீஸா கட் பண்ணி தான் வாங்குனேன். அத சேர்த்துறலாம். நல்லா கிளீன் பண்ணி சேர்த்துட்டு, இந்த சிக்கன ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு இந்த கிரேவி கூட நல்லா வதக்கி விடுங்க. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போறதில்ல. சிக்கன்லயே தண்ணி விட்டு நல்லா வெந்து வரும். இப்ப மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷத்துல சிக்கன்ல நல்லா தண்ணிலாம் விட்டு நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த டைம்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி, ஒரு 2 பச்சை மிளகா 2 கீறி வச்சிருக்கேன். அத சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. 5 நிமிஷத்துல கிரேவி கொஞ்சம் தண்ணி எல்லாம் சுண்டி இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் செமி கிரேவியா இருக்கும். நம்ம கிரேவி வந்து இப்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவி, நம்ம சூடான சப்பாத்தி, பூரி, ஆப்பம், இடியாப்பம், ரைஸ் இது எல்லாத்து கூடவுமே நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.